டொரண்டோவில் மருத்துவர்களுக்கு கடுமையான பற்றாக்குறை நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக குடும்ப நல மருத்துவத்துறையில் இவ்வாறு மருத்துவர்களுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குடும்ப நல மருத்துவர்களுக்கு போதியளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதில்லை என தெரிவிக்கப்படுகிறது. புதிதாக மருத்துவத்துறையில் இணைந்து கொள்ளும் மருத்துவர்களும் குடும்ப நல மருத்துவத்துறையை தெரிவு செய்வதில்லை என கூறப்படுகிறது. மருத்துவர்களுக்கு உரிய சலுகைகள் வழங்கப்படுவதில்லை எனவும் இதனால் நோயாளர்கள் சிரமங்களை எதிர்நோக்க நேரிடுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. திங்களன்று ஒரு செய்தி மாநாட்டில் கலந்து கொண்ட குடும்ப நல மருத்துவர் எலிஷா மவுஜி நிருபர்களிடம் கூறுகையில், நாங்கள் அதிகமாக சோர்வாக உணர்கிறோம் என குறிப்பிட்டுள்ளார். டொரண்டோவில் மருத்துவர்களில் ஒருவர் விரைவில் ஓய்வு பெற்றால் மாற்றீட்டை கண்டுபிடிப்பது சவாலானது என அவர் கூறியுள்ளார். கடந்த ஆண்டு குழுவில் இருந்து மற்றொரு மருத்துவரை இழந்ததுடன் சுமார் 2000 நோயாளிகள் விரைவில் குடும்ப மருத்துவர் இல்லாமல் இருப்பார்கள் என கூறியிருக்கிறார்.